வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன்மை உயர்த்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி 2 யூனிட் 5 எலக்ட்ரோஃபோரசிஸ். அதனை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன், அப்புறம் கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ். பொதுவாக எலக்ட்ரோஃபோரசிஸ்னால நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் என்ன அப்ளிகேஷன் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எலக்ட்ரோஃபோரசிஸ்? இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யூ கேன் நோட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எலக்ட்ரோஃபோரஸ்னா என்ன? The technique of electrophoresis involves migration of a charged particle under the influence of electrical field. அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸை வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் எலக்ட்ரோஃபோரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோ மீன்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிள், சரியா? ஃபோரசிஸ் மீன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தெர் ஆர் மெனி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ், தெர் ஆர் மெனி இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸு, பெப்டைட்ஸு, ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளியோடைட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் that possess ionizable groups and acid exist in solution as electrically charged species, cations or anions at a given pH. அதாவது நிறைய பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ் இருக்குது. அதாவது அமினோ ஆசிட்ஸு, பெப்டைட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, நியூக்ளியோடைட்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸு, இதெல்லாமே வந்து அயோனைசபிள் குரூப்ஸு. அப்புறம் வந்து எக்ஸிஸ்ட் இன் சொல்யூஷன் அஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஸ்பீசிஸ். அதாவது கேட்டயான்லேயோ ஆனயான்லேயோ பர்டிகுலர் பிஹெச்சில் வந்து மைக்ரேட் ஆகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து திஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மைக்ரேட்ஸ் டு எய்தர் கேத்தோட் ஆர் ஆனோட். எஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேத்தோடோட இல்லை ஆனோடோட வந்து மைக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தயர் நெட் சார்ஜ். ஸோ அதனோட நெட் சார்ஜ் என்னவா இருக்குதோ அதை பொறுத்து அதை வந்து மைக்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோஃபோரஸை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். எலக்ட்ரோ மீன்ஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிள், ஃபோரசிஸ் மீன்ஸ் மூவ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படியே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபார் செப்பரேட்டிங் மிக்சர் by electrophoresis, a filter paper strips saturated with an electrode solution. அதாவது ஃபில்டர் பேப்பர் எலக்ட்ரோடு சொல்யூஷனோட சேர்ந்த ஃபில்டர் பேப்பர், சரியா? அதாவது எலக்ட்ரோடு சொல்யூஷன் பஃபர் சொல்யூஷன் இஸ் சப்போர்ட்டட் இன் த சென்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது பேப்பர் எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா பேப்பர்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் its two ends are dipped into solution having increased electrodes. ஸோ அதனுடைய ரெண்டு எண்ட்ஸையும் இன்க்ரீஸ்டு எலக்ட்ரோட்ஸில் வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப்டர் பிளேசிங் எ ஸ்பாட் ஆஃப் தி மெட்டீரியல் டு பி fractionated on the filter paper, the whole apparatus is sealed and a potential difference of 2 to 10 volts per centimeter is applied along the paper. ஸோ நம்ம வந்து பேப்பரை வந்து அதில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மெட்டீரியல் நம்ம முதல்ல ஸ்பாட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ராக்ஷனேட்டட் ஆன் த பேப்பர், த ஹோல் apparatus இஸ் சீல்டு. apparatus வந்து அப்படியே சீல் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சேம் மிக்சர்ஸ் ஆர் செப்பரேட்டட் அட் ஹையர் வோல்டேஜ். சில மிக்சர்ஸ் வந்து ஹையர் வோல்டேஜில் செப்பரேட் ஆகும். the solution move towards the anode or cathode based on the nature of charge on the ions of solute mixture. ஸோ அந்த solute மிக்சருடைய அயன் சார்ஜை பொறுத்து அந்த சொல்யூஷன் வந்து கேத்தோடு பக்கம் இல்லை ஆனோடு பக்கம் வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. thus the amino acids can be separated into either groups acidic, neutral or basic groups. அதை பொறுத்து அமினோ ஆசிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். அசிடிக்காக இருக்கலாம், செப்பரேட் ஆகலாம், இல்லை பேசிக்காக இல்லை நியூட்ரல் குரூப்பாக செப்பரேட்டாக சொல்கிறாங்க. ஆர் இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து கம்பைண்டாக இல்லாமல் இண்டிவிஜுவல் அமினோ ஆசிட்ஸே நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. A substance is
migration velocity depends on the magnitude of ionic charge and the size and shape of the potential molecule. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுடைய மைக்ரேஷன் வெலாசிட்டி வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனுடைய அயோனிக் சார்ஜுடைய மேக்னிடியூடை பொறுத்தும் அப்புறம் வந்து அந்த மாலிகுலுடைய சைஸ் அண்ட் ஷேப்பை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஃபில்டர் பேப்பர் யூஸ்டு கேன் ஆல்சோ பி ரீப்ளேஸ்டு வித் த லேயர்ஸ் ஆஃப் ஜெல்ஸ். ஸோ ஃபில்டர் பேப்பருக்கு பதிலாக நம்ம ஜெல்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அண்ட் த ப்ராசஸ் இஸ் தென் டேர்ம்டு ஜெல் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அடுத்து மெனி அல்கலைட்ஸ், மிக்சர்ஸ், பிளான்ட் ஆசிட்ஸ், காம்பனண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் கார்டியாக் கிளைகோசைட்ஸ் and anthraquinone derivatives. These have been separated by this method. ஸோ நம்ம வந்து இப்போ தான் நம்மளுடைய சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அதாவது நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரியில் வந்து அல்கலைட்ஸு, மிக்சர்ஸு, காம்பவுண்டு சுகர்ஸு, கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அதாவது காம்பவுண்ட் சுகர்ஸ் ஆஃப் கார்டியாக் கிளைகோசைட்ஸ், ஆந்த்ராக்வினோன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோஃபோரசிஸை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்க முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாலி அக்ரைல் அமைடு கிரேடியன்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. பாலி அக்ரைல் அமைடு gradient gel electrophoresis, இது ஒரு மெத்தட். So it contains the advantage of both gel filtration and electrophoresis. இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஜெல் ஃபில்ட்ரேஷன் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம், எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் a two-dimensional electrophoresis technique that separates the solutes according to their mobility. solute-உடைய மொபிலிட்டியை பொறுத்து செப்பரேஷன் நடக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. in one direction and size in the other. It's a two-dimensional electrophoretic technique that separates the solutes according to the mobility in one direction and size in the other direction. ஸோ அதோடைய மொபிலிட்டி, அது சைஸை பொறுத்து நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ். இதே எலக்ட்ரோஃபோரசிஸில் நம்ம வந்து கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ் அதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன். இட்ஸ் எ டெக்னிக் தட் ப்ரொவைட்ஸ் செப்பரேஷன் எஃபிஷியன்சி ஆஃப் தி காம்பவுண்ட் வில் பி வேரி. ஸோ இதில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேப்பர் எலக்ட்ரோஃபோரசிஸ், ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அதனுடைய மெரிட்ஸ், பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் தி அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ளேவனாய்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் செப்பரேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ளேவனாய்ட்ஸ். The capillary ends are immersed in vials. So inlet and outlet, both ends will be immersed in vials filled with electrolyte solution. As we discussed earlier, the electrolyte solution and also electrodes connected to a high voltage supply. ஸோ நம்ம இதில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்குறோம். கேபிலரி எலக்ட்ரோஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது சாம்பிள், இது வந்து இன்லெட், இது வந்து அவுட்லெட். ஸோ இது வந்து எலக்ட்ரோட்ஸ், சரியா? எலக்ட்ரோட்ஸ் வந்து இதில் இந்த ரெண்டுமே வந்து எலக்ட்ரோட்ஸ், சரியா? இது ஒரு எலக்ட்ரோடு, இது ஒரு எலக்ட்ரோடு. இது வந்து ஹை வோல்டேஜ் நம்ம வந்து கொடுக்குறோம். கேபிலரி, இது வந்து கேபிலரிஸ், சரியா? இன்லெட் அவுட்லெட்டில் வந்து நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது கேபிலரி. இது டிடக்டா யூஸ் பண்ணுறோம். இது வந்து சாம்பிளை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். இதுதான் சாம்பிள் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இது வந்து சாம்பிள் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இது சாம்பிள் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், இதுதான் சாம்பிள். இது வந்து இன்லெட், சரியா? இது வந்து அவுட்லெட். இது வந்து எலக்ட்ரோட்ஸ். இதில் வந்து ஹை வோல்டேஜ் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து கேபிலரி. ஸோ கேபிலரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The sample solution is injected in the capillary as a small plug by applying pressure. ஸோ சாம்பிள்ஸ் வந்து எப்படி இன்ஜெக்ட் பண்ணணும்? ஸோ நம்ம நார்மலாக இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி capillary as a small plug by applying pressure.
ஸோ அதை வந்து நம்ம ஹைட்ரோடைனமிக் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் வோல்டேஜ் எலக்ட்ரோகைனட்டிக் இன்ஜெக்ஷன். சரியா? ஹைட்ரோடைனமிக் இன்ஜெக்ஷன் ஆர் எலக்ட்ரோகைனட்டிக் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் சாம்பிள் சொல்யூஷனை. அடுத்து பை அப்ளையிங் ஹை வோல்டேஜ், ஸோ அது என்ன அப்படின்னா 5 to 30 kVன்னு சொல்கிறாங்க. பை அப்ளையிங் ஹை வோல்டேஜ் across the capillary, analyte zones are formed due to different electrophoretic mobilities of ionic species. ஸோ நம்ம ஹையான வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த கேப்லரிக்கு அக்ராஸாக அனலைட் சோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எதன் மூலமான டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோஃபோரட்டிக் மொபிலிட்டிஸ் ஆஃப் அயனிக் ஸ்பீசிஸ்னால வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் சோன்ஸ் மைக்ரேட்ஸ் டுவர்ட்ஸ் த அவுட்லெட் சைட் ஆஃப் த கேபிலரி. இது வந்து எங்கன்னா அந்த கேபிலரியோடைய அவுட்லெட் சைடில் வந்து மைக்ரேட் ஆகுது, இந்த பக்கம் வந்து மைக்ரேட் ஆகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, different ions can be separated based on their different charge or size or ratio. ஸோ அந்த சைஸை பொறுத்து, அதாவது டிஃப்ரெண்ட் அயான்ஸ் வந்து ஒவ்வொரு அயான்ஸோடைய சார்ஜ் அப்புறம் அதனுடைய சைஸ் அதோட ரேஷியோவை பொறுத்து செப்பரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. த செப்பரேட்டட் அனலைட்ஸ் பேண்ட்ஸ் ஆர் டிடெக்டட் டைரக்ட்லி த்ரூ தி கேபிலரி வால். ஸோ கேபிலரி வால் மூலமாக நாம் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தே ரியாக்ட் த கேபிலரி எண்ட், பிஃபோர் தே ரீச் த கேபிலரி எண்ட், அந்த கேபிலரி எண்ட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜஸ், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன? வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா, இட்ஸ் எ ஹை செப்பரேஷன் எஃபிஷியன்சி. செப்பரேஷன் எஃபிஷியன்சி வந்து ஹை. இட் டேக்ஸ் எ ஷார்ட் ஃபார் அனலைட்ஸ். ஸோ அனாலிசிஸ்க்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான டைம் டியூரேஷன். அடுத்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ நாம் நார்மலாக பொதுவாக பஃபர் சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரொம்ப லெஸ்ஸான அமௌண்ட்டு சாம்பிள் சொல்யூஷன் இருந்தால் போதும். சரி, லெஸ்ஸான அமௌண்ட்டான சாம்பிள் சொல்யூஷன் அட் த சேம் டைம் லெஸ்ஸான அமௌண்ட்டான எலக்ட்ரோலைட்ஸ் அது இருந்தாலே போதுமானது. இட் ஜென்ரேட்ஸ் லெஸ் வேஸ்ட். ஸோ வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது மேக்ஸிமம். இட் இஸ் ஈஸி டு செப்பரேட். செப்பரேஷன் டெக்னிக்கில் ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் டிமெரிட்ஸ். சின்ஸ் த கேபிலரி டியூப் ஹேஸ் எ ஸ்மால் டயமீட்டர், heat is dissipated and causes increased diffusion, thus resulting in inaccurate resolution. ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிலரி டியூப் ஹேஸ் எ ஸ்மால் டயமீட்டர். ஸோ டயமீட்டர் சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஹீட் இஸ் டிசிபேட்டட் அண்ட் காசஸ் இன்க்ரீஸ்டு டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன் வந்து அதிகமாக ஆகலாம், thus resulting inaccurate resolution. ஸோ டிஃப்யூஷன் வந்து அதிகமாக ஆகிறதுனால அக்யூரேட்டாக ரெசல்யூஷன் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராபேக் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதனுடைய மெரிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இட் ப்ரொவைட்ஸ் ஹை செப்பரேஷன் எஃபிஷியன்சி, ஷார்ட் டைம் ஃபார் அனலைசிஸ், இட் ரெக்வயர்ஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் அண்ட் எலக்ட்ரோலைட், இட் ஜென்ரேட்ஸ் லெஸ் வேஸ்ட், இட் இஸ் ஈஸி டு செப்பரேட். ஸோ இதில் வந்து மேஜராக மெரிட்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே நம்ம ஃபார்மசி ஃபீல்டில் இந்த ஃபீல்ட் ஆஃப் pharmacognosy and phytochemistry as well as pharmacognosy and phytopharmaceuticals wise, the major applications of electrophoresis, alkaloids, mixtures, அப்புறம் plant acids, component sugars of cardiac glycosides, anthraquinone derivatives, this will be separated by electrophoresis method. அப்புறம் polyacrylamide gradient gel electrophoresis வந்து ஜெல் ஃபில்ட்ரேஷனையும் எலக்ட்ரோஃபோரசிஸையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்ட் பேசிக் அவுட்லைன் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னா என்ன மீனிங், அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதனுடைய சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் பார்த்தோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், we have created
some of the important notes for the B Pharmacy 5th semester pharmacokinetics and phytochemistry. You check the previous videos if you are interested. Last video நம்ம வந்து taxol அதை பற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இது வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம ஃபர்தராக ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வந்து மைக்ரோவேவ் அசிஸ்டட் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் வந்து ட்ரேசர் டெக்னிக், அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும்னு தெரிவிச்சுக்கிட்டோம். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி கேரியர் அண்ட் ஹெல்த்தி ப்ரொஃபஷன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.